சரி, இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம செய்ய போனாலும் சரி, அந்த இடத்துல நமக்கு என்ன பலன், நாம் அந்த இடத்துல இருந்து என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், அது அறிவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொருள், எந்த நஷ்டமும் இல்லாமல் நம்ம வெளியில் வரணும். இந்த உலகத்தில் அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாயிருக்காங்க. கடமை இல்லை அந்த மாதிரி எண்ணமே நமக்கு வரக்கூடாது. என்னைக்குமே வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஃபோன் நம்மளே எடுத்துரும். ஃபோனெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் போடுங்க ஐயா, ஏன்னா பேசும்போது ஃபோன் வந்து நான் வந்து இயற்கை விவசாயம் வந்து எனக்கு அதுலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் எதுவும் புதுசாக நிலம் வாங்கியோ இல்லை புதுசாக விவசாயத்துக்கோ நாங்கள் உள்ளே வரல. அதே புதுவத்தில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் பார்த்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு 70 மாடு வச்சுருந்தாங்க. மாடு வந்து எங்கள் ஊரில் அதிகம். புதுக்குப்பத்தில் சந்தை புதுக்குப்பத்தில் மாடு வந்து அதிகம், நாட்டு மாடுகள் அதிகம். ஒரு 2 ஜோடி வண்டி. நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா கூட்டு குடும்பமாக ஒரு அழகான வாழ்க்கையாக வந்து நாங்கள் சின்ன அறிவு நம்மளை எல்லாருமே பிரிச்சுட்டாங்க. அன்னைக்கு பிள்ளைக்கும் அப்பாவுக்குள்ள தொடர்பு என்னன்னா, அப்பா வேலை செய்வாரு, புள்ள போய் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுதான் வந்துதான் புள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து வாய்ஸ் அதிகமாயிடுச்சு. அதாவது மதிப்பு பணத்தின் பேர்ல இவருடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு. உண்மையா இல்லையா? விவசாயம் முன்னோர்கள் சொல்லும் போது இந்த பிள்ளைங்களால ஏத்துக்க முடியல. அதாவது தப்பு எங்க இருக்கு? நம்ம பாராட்டுதான், கைதுதான். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உலகத்துல நல்லதை நினைச்சு நல்ல பொருளை நல்ல சரி. இப்ப உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்யறதுக்கும் அதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கும் வித்தியாசங்கள் ஏதாவது தெரியுதா? உணவுலையோ இல்ல வந்து வாழ்க்கை இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வந்து 10 குழந்தை பிறந்தாங்க. எங்க நம்மளுடைய இனவிருத்தி பண்ணக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சு, மறைஞ்சிருச்சு. கலக்கப்பட்ட உணவு இதை நாம சாப்பிட்றது இல்லாம வாங்கி சாப்பிட்றோம் செய்யறாங்களா விவசாயம்? அப்ப அடிப்படையில இந்த உலகத்துல வழிநடத்தக்கூடிய வாழ்நாளும் குறைஞ்சிரும். இப்ப இதுல எவ்வளவு பேரு சுகர் இருக்கு? இது எதுக்கு இதை வந்துட்டு நான் பதிவு பண்ணேன்னா, இன்னும் ஒரு 40-50 காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய்லாந்து கொடுத்து வாங்கிக்குது. அப்ப எல்லாமே புகையிலை விவசாயம் பெரிய அளவில் இருக்காங்க, பல லட்சம் ஏக்கர். இது கேள்வி நடக்குதாங்க. நான் நிக்கிறேன், ஒண்ணு அதை நிறுத்திக்கிறோம், கெமிக்கல் அப்படின்னா போட்டுங்க ஐயா, நாங்க எங்க வேலை பாக்குறோம். என்ன பிரச்சனை எனக்கு ஏற்பட்டதுன்னா, ஒரு ஒப்பந்தம் இருக்கு, சைனா ஒப்பந்தம் இருக்கு. அதனால சைனா ஒப்பந்தம் நாங்க இயற்கை விவசாயம் சொல்லி தரணும்னு முன் வந்தாலும் ஒப்பந்தத்தின்படி இந்த மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க கெமிக்கலை நிறுத்தக்கூடாது. ரசாயனம் சரிங்களா? கொண்டாடலாம் உள்ள. ஆனா அது ஏத்த வேலை கிடைக்குதா? தூள போட லாபம் கிடைக்குது. ஆனா விவசாயம் பண்ண இப்ப நான் சொல்றது புரியல. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன, ஒரு சொட்டு கூட வந்து கெமிக்கல் உள்ள கிடையாது. நான் என் மனசாட்சி சொன்னா நான் உள்ள போனேன். ஒரு தார் வந்து 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் நம்ம வித்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என் தோட்டத்துல பாத்தீங்கன்னா வாழைக்கண்ணு 6-7 ரகம் வாழைக்கண்ணு பிடிங்கி தருவேன், 4-5 வகையான கிழங்கு பிடிங்கி தருவேன், 20 வகையான மூலிகை எடுத்துட்டு தருவேன். புரியுதுங்களா? என்னுடைய தோட்டம் மாதிரி 136 தோட்டம் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த நாட்டுல. இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடு உள்பட. போன மாசம் மலேசியா போயிட்டு வந்தேன். இதே இப்ப ஒரு வாரம் மலேசியா போயிட்டு 15 நாள் மலேசியா போயிட்டு வந்தேன். இது எதுக்கு இதை சொல்றேன்? கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம்லாம் கொடுத்து உங்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க. ஆப்பிரிக்கால அந்த ஸ்கீமே கிடையாது. நீ வாழ்ந்தா செத்தா எனக்கு என்ன? கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா வந்து இங்க யோகா கூட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர்ல இப்படின்னு சொல்லிட்டு மீன் கூட்டு. அது மட்டும் இல்லாம இவர் எப்படி வச்சிருக்காரோ மல்டி கிராப் பல அடுக்கு சாகுபடியா வந்து தென்னை, கொய்யா, எலுமிச்சை, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், பல அடுக்கு சாகுபடி. ஏன்னா நீங்க பேச பேசதான் வந்து நான் பொருளை ஏற்ற வேண்டியதா இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நாங்க வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நல்லா இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கு காரணம் அதுல ஒரு சுயநலம். நான் நல்லது சாப்பிடணும், என் நிலத்தை நல்லதா வச்சிருக்கணும், அடுத்த அந்த நிலத்தை வந்து
ஒரு கணக்கீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நோயா வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்க முறை, நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து விஷமானதாகவும், அது இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து மாறிடுது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பொருளும் மாறிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு மாறிடுது. இதனால தான் வந்து இன்னைக்கு வந்து புற்றுநோயுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு முதல் காரணம் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கோன்னா விவசாயி தான் அந்த இடத்துல முதல் இடத்துல இருக்கும். எங்கன்னா நான் போர்வெல் தண்ணியை நான் நேரடியாக பாசத்தே இல்லை. மீன்குட்டியில் ஒரு 20 சென்ட் மீன்குட்டை இருக்கு. அந்த மீன்குட்டியில் அந்த தண்ணி விடுறோம். என்னன்னா இதில் வந்து எலுமிச்சை இருக்கும், கொய்யா இருக்கும், கீழே மஞ்சள் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா மாவட்டி தேர்தல் ஒன்றுல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தால் கூட சரிதான், ஒன்று வந்து ஈடு கட்டும். அப்படி வரைக்கும் ஏதாவது பேசுறதுல யோகா மாஸ்டர் அவரு. எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு என்னுடைய பண்ணையில வந்து நிற்பார். எதுக்கு இது ஒரு சொல்றேன்னா, நல்ல பொருளை கொடுக்குறோன்னா தேடி வந்து ஆள் இருக்காங்க அப்படின்றது தான். ஒரு கோழி முட்டையை